வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஹாட்டஸ்ட் டாபிக் விஜயும் அந்த நடிகையும் தான். அதான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. முழுசா நினைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கு அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை நிரூபிக்கிற மாதிரி நடிகை யாருன்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு முழுசா நான் காட்டிடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணி விஜய் அந்த நடிகை அன்னைக்கு கூட்டிகிட்டே வந்துட்டார் வெளியே. ஏஜிஎஸ் அந்த பிரபலமான திரைப்பட நிறுவனம் விஜயை வச்சு 2 படங்கள் எடுத்து தோல்வி கண்ட அந்த நிறுவனம் அவங்களுடைய குடும்ப விழாவுக்கு விஜய் தனக்கு மிக நெருக்கமான பிடித்தமான தான் இப்போது சேர்ந்து வாழ்ந்து வருகிற அந்த நடிகையோடு இன்னைக்கு இறங்கினாரு. 2 பேரும் ஒரே மாதிரி காஸ்டியூம், ஒரே மாதிரி பட்டு சட்டை பட்டு வேட்டி, அதே போல அந்த நடிகையும் அதே கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஒன்றாக கார்லேருந்து இறங்கி அந்த நிகழ்ச்சிக்கு போனாங்க. இதை அத்தனை வீடியோ கண்களும் படமாக்கின, அத்தனை புகைப்பட கேமராக்கள் கண்களும் படமாக்கி கொண்டன. எதற்காகவும் விஜய் அந்த இடத்துல தயங்கவே இல்லை. ஒரு சின்ன தயக்கம் கூட அவருடைய முகத்தில் தெரியல, ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி தெரியல. அதான் ரொம்ப முக்கியம். எதுலையுமே விஜய்க்கு குற்ற உணர்ச்சி கிடையாது. அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம தான் ஒவ்வொரு குற்றத்தையும் அவர் நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு. இந்த திருமண உறவு அது அவங்க தனிப்பட்ட உறவு, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பு, சேர்ந்து வாழ்றாங்க, வாழாம போறாங்க, இப்படியெல்லாம் 1008 விளக்கங்கள் சொன்னாலும் இது சட்டத்துக்கு புறம்பானதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது எல்லாமே அடிபட்டு போயிடுது. எப்படி இது சட்டத்துக்குள்ள நீ கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்பு ஒரு முன்னுதாரணம் ஒன்று இருக்குங்க தமிழ் சினிமாவில். அது ஜெயம் ரவி, அதே போல அவருடைய நண்பர் கெனிஷான்னு சொல்லிட்டு அந்த பெண் நண்பர், அவங்க இருவருக்கும் இடையிலான உறவுங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? ஜெயம் ரவிக்கு எதிராக அவரது மனைவி மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கு, இன்னும் விவாகரத்து ஆகலை. அவங்க விவாகரத்துக்கு சம்மதிக்கலை, இவர் விவாகரத்து கேட்குறாரு. 2 குழந்தைகளுடைய நிலைமை என்ன அப்படின்ற கேள்விக்குறியோட அந்த பெண் நிற்கிறாங்க. ஆனால் இவர் கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் அந்த பெண் நண்பரை தன்னுடைய வீட்டிலேயே வச்சிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. நிகழ்ச்சிகளுக்கு, பொது நிகழ்ச்சிகளுக்கு ஒன்றாகவே போறாங்க வராங்க. இது நம்ம பரவலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ விஜயை பார்த்து தான் அவர் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கார் அப்படின்னு தான் இப்போ நம்ம இதை எடுத்துக்கணும். ஏன்னா 2021 இருக்கிற பிரச்சனை இது, எது விஜய்க்கும் அவரது மனைவிக்குமான பிரச்சனை. அப்ப இந்த 2021 இவர் என்னவா இருந்திருக்காருன்றது கூடவே இருக்கிற அல்லது நெருங்கி பழகுகிற இந்த ஜெயம் ரவி போன்ற நடிகர்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இவரே இப்படி இருக்கும்போது நம்மளும் நமக்கு பிடிச்சமான ஒரு துணையோட இருந்துக்கலாம், அது சட்டத்தை எல்லாம் பார்க்க தேவையில்ல, சட்டம் ஒன்றும் பண்ணிடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் ஜெயம் ரவிக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய விளைவு தான் அவர் எதை பற்றியும் கவலைப்படல. சட்டத்தினுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும், இது இந்த விவாகரத்து அந்த வழக்கு வரும்போது என்ன மாதிரி தீர்ப்பு வரும், இதை பற்றியெல்லாம் அவர் இம்மியளவு கூட கவலைப்படலை. தான் விரும்பிய பெண்ணோட போய் அவர் செட்டில் ஆயிட்டாரு. மனைவியை அவர் நட்டாத்தில் விட்டார். அதே தான் இவர் விஜய் இப்போ அதை இப்போ வெளிப்படையாக பண்ணுறது. ஏற்கனவே ரகசியமாக பண்ணியிருந்தது, இப்போ வெளிப்படையாக அண்மை காலமாக மிகுந்த வெளிப்படையாகவே அவர் செய்கிறாரு. இப்போ இந்த சங்கீதாவுடைய வழக்கு வெளியில் அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்த பிறகு பகிரங்கமாக, இது 2 நாள் தான் ஆகுது, சங்கீதாவோட கேஸ் வெளியே 2 நாள் 3 நாள் தான் இருக்கும். ஆனால் இந்த 3 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் பகிரங்கமாக அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எக்கெடுங்கட்டு போட்டு அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, என்னுடைய ரசிகர்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்க, இந்த குற்றச்சாட்டு பகிரங்கமா வந்த பிறகு எனக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கு பாரு என்னுடைய ரசிகர்கள் மத்தியில, எத்தனை ஆயிரம் பெண்டாட்டிகள் வரன்னு சொல்லி அப்படியே துடிக்கிறாங்க பார், எத்தனை ஆயிரம் பெண்கள் எனக்கு மனைவியாக வருவதற்கு தயாரா இருக்காங்க பார், எத்தனை ஆயிரம் அந்த பொறுக்கி தற்கூரி பயலுங்க எனக்கு ஆதரவாக களத்தில் நிற்கிறாங்க பார், எப்படியெல்லாம் பேசுறாங்க பார் அப்படிங்கிற அந்த உணர்வு தந்த திமிரு, அந்த ஆணவத்தில் அந்த ரகசியமா இல்லை, இது ஏற்கனவே பகிரங்கமாக தான் இருந்தது. அந்த திருமணம், அதாவது கணவன் மனைவி போல அந்த ஜோடியா வருகிற அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, அதை அவர் பொதுவெளியில அவர் நடைமுறைப்படுத்தி காட்டுறார். நாங்கள் இனி பொதுவெளியில் இப்படித்தான் இருப்போம், எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு.
அப்படிங்கிற அந்த மனநிலையை வந்து அவர் இன்னைக்கு பிரதிபலிச்சிருக்கார். இன்னொன்று, அந்த நடிகையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே நடித்த ஒரு அரசியல் படம் வந்திருக்கு, தனுஷ் நடித்த படம். அந்த படத்தில் அவங்க கேரக்டர் என்னவா இருந்தது அப்படிங்கிறது வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அதே மனநிலையில தான் வந்து அவர் இந்த நடிகருடனான அந்த உறவில் அவர் அந்த மனநிலையில் செயல்படுவதாக தான் வந்து அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ரொம்ப நம்பத்தகுந்த சோர்ஸு எனக்கு இது சொல்லிருச்சு, ரொம்ப நம்பத்தகுந்த சோர்ஸ், எனக்கு நல்லா 100% நல்லா தெரியும், இப்படியெல்லாம் வந்து பீலா விட்டுட்டு இருக்காங்கல்ல சில புரோக்கர் பசங்க. அந்த மாதிரி நான் சொல்லலை. திரைத்துறையில் இருக்கிறதுனால இங்கே திரைத்துறையில் இருக்கிற நண்பர்கள் பேசுகிறத வச்சு இதை நான் வந்து சொல்கிறேன். அவங்க மனநிலை வந்து அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விஜய் தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் இந்த மனைவி தனக்கு எதிராக தாக்கல் செய்த அந்த மனுவை பொதுவெளிக்கு கொண்டு வந்தது யாரு அப்படின்ற கேள்வி வந்து பல பேர் கேட்டிருந்தாங்க. இந்த இவருக்கு புரோக்கரா வேலை பார்க்குற சில பயல்கள் உட்பட எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அதுல ஒரு கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த மனுவை பொதுவெளிக்கு கொண்டு வந்ததே இது விஜயாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத பலரும் சொல்வது. இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி அவர் வந்து வெளியில விட்டு பார்த்துருக்காரு. இதற்கு என்ன ரியாக்ஷன் கிடைக்கும்? இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா வரன்னு சொல்லிட்டு அவர் உடனே வரல, ஒரு 4 ஆண்டு இடைவெளி விட்டார். அப்படி இடைவெளி விட்டவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம வந்தா நிச்சயமா ஜெயிப்போமா மாட்டோம், பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா, அந்த கேள்வி வந்த உடனே அவர் தயக்கம் காட்டினவர் கொரோனா ரொம்ப தீவிரமான உடனே ஒரு கடிதம் ஒன்று, அவராகவே எழுதிய கடிதத்தை போன்ற ஒரு கடிதத்தை ஒரு பிரபலமான பத்திரிகை வாயிலாக அது வெளியில் வந்து பரவுச்சு. அப்படி பரவும் போது எல்லோரும் சொன்னது என்னன்னா, இந்த கடிதம் ரஜினியே வெளியிட்ட கடிதம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடிதத்துல தான் அரசியலுக்கு வந்தா என்னென்ன சவால்கள் இருக்கு, அதனால அது வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனை அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துற ஒரு ட்ரெய்லர் மாதிரி அந்த கடிதம் வெளியிடப்பட்டது. பின்னாளில் ரஜினி வந்து நான் அந்த கடிதத்தை வெளியிடல, ஆனா அதுல இருந்தது என்னுடைய மனநிலை தான் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா எதுக்கும் ஒப்பிடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல சொல்ற ஒரு ட்ரெய்லரா வெளியே விடுவாங்கல்ல, அது போல இவர் வந்து இந்த மனுவை, இந்த விவாகரத்து மனுவை ஒரு ட்ரெய்லரா வந்து அவர் வெளியில் விட்டுருக்காரு. அது என்ன ரியாக்ஷன் மக்கள் மத்தியில கலப்புது? கடும் எதிர்ப்பு வருதா? தாய் குலங்கள் நமக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்களா? குறிப்பா இந்த பொறுக்கி மனநிலையில் உள்ள பெண்களும் அந்த பையன்களும் என்னவா இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வந்து அவரு வெயிட் பண்ணி பார்த்தா, இந்த 3 நாட்களாக அவருக்கு குவிகிற ஆதரவு, அதாவது இந்த பொறுக்கி பசங்க மத்தியில அவருக்கு பெருகுகிற ஆதரவு வந்து அவருக்கு மிகுந்த புலகாங்கீதம் அடைகிற அளவுக்கு வந்து அவரை மாத்திருக்கு. அதனுடைய விளைவு தான், ஓகே ரைட், எல்லா பக்கமும் கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு, யூடியூப்ல உட்காந்து பேசுறவன், சோசியல் மீடியால பதிவு எழுதுறவன், அல்லது அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க, அப்புறம் களத்துல சர்வேன்னு எடுத்து இதை இத்தனை % குறைஞ்சிருச்சு, இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். நமக்கு ஓட்டு போட போறது யாரு? இந்த தற்கூரிகள் தானே. இவங்கெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்கல்ல, வா போலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகையை அழைச்சிக்கிட்டு ஜோரா வந்து மகிழ்ச்சியோட வந்து இறங்குறாரு. நீங்க திரும்ப அந்த வீடியோவை பாருங்க, அதில் போடுற இம்மி அளவுக்கு கூட அவருக்கு குற்ற உணர்ச்சி இல்லை. நாம சரியா தான் போறோம், நம்ம செய்யறது சரிதான், நம்ம இந்த மாதிரியான ஒரு ஒழுக்கமின்மை, இந்த மாதிரியான ஒரு தனி மனித கேவலம், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கலாச்சாரமாக நம்மால இந்த இலசுகள் மத்தியில நம்மால விதைச்சிட முடியும், நம்ம அப்படியே இம்மி அளவு கூட தயக்கம் இல்லாம இவங்க நம்ம பின்பற்றுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை விஜய்க்கு வந்து பூரணமா வந்துருச்சு. அதை நான் இதை பார்க்குறேன். இப்போ நான் திரும்ப அந்த ஒரு படம் சொன்னல, அந்த கொடின்னு ஒரு படம், அந்த படத்துல அந்த நாயகியோட மனநிலை என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. எந்த யாரை போட்டு தள்ளினாலும் பரவாயில்ல, யார் எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, அந்த பதவி அதுதான் முக்கியம், கட்சி பதவி, அதிகார பதவி அதுதான் முக்கியம் அப்படின்ற ஒரு கேரக்டரா அந்த நடிகை காமிச்சிருப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ எல்லாரும் வச்சிருக்கிற புள்ளிகளை எல்லாம் இணைச்சிங்கன்னா என்ன இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த நடிகருடைய குடும்பத்தை சதைச்சாச்சு, அந்த குடும்பம் அப்படி நடுத்தருவில் நிற்கிது, பசங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க, அம்மா ஒரு பக்கம் நிற்கிறாங்க, விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் இருக்கு, எல்லாமே வந்து இந்த விஜய், இந்த நடிகர் பூரண மன சம்மதத்தோடு வந்து அது அத்தனையும் அரங்கேற்றுறாரு. இதற்கு பின்பக்கம் இருந்து
கீயாக செயல்படுவது இந்த நடிகை அப்படின்ற ஒரு கருத்து வந்து ஏற்கனவே இருக்கு. இப்ப அந்த கருத்துக்கு மேலும் உரமூட்டுகிற மாதிரி தான் இந்த நடிகையோட செயல்பாடுகள் இருக்கு. பொதுவெளியில் இந்த இருவருடைய ரகசிய படங்களையும் வெளியிட்டது யாரு? நடிகை தான் வெளியிட்டாங்க. வெளிநாட்டுக்கு போனது, தனி விமானத்தில் போனது, இந்த லிஃப்டில் 2 பேர் தனியாக இருந்தது, ஹோட்டல்களில் தனியாக இருந்தது, காரில் பயணிக்கும் போது தனியாக பயணிச்சது, அத்தனையும் வந்து படமாக்கி அந்த படங்களை வந்து வெளியிட்டுக்கிட்டே வந்தது யாருன்னா இந்த நடிகை தான். அதன் மூலம் அவங்க மிக அழுத்தமாக என்ன கருத்தை பதிவு பண்ண விரும்புகிறாங்கன்னா, நானும் அவரும் இப்படித்தான் இருக்கோம், எங்களுக்குள்ள மிக நெருக்கம் இருக்கு, எங்களுடைய இந்த வாழ்க்கைங்கிறது வேற ஒரு எல்லைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாம் வந்து நிரூபிக்கிற மாதிரி அந்த படங்களை வெளியிட்டுக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்னுடைய ஆசை என்னங்கிறதே அந்த நடிகை சொல்லிட்டாங்க. நான் சிஎம் ஆகணும். நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. அரசியலா சினிமா? நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. எனக்கு முதல்வராகணும்னு ஆசை இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. அது தமாஷுன்னு சொன்னதா ஆரம்பத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா மனசுல இருக்கிறது அப்படி வெளியே வருது. இது அப்படித்தான் எடுத்துக்கணும். இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, காலையில ஒரு கதை சொன்னல, சும்மா கற்பனையா எழுதுனது, அது நிஜமாகிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கு. இப்போ நடிகையை இந்த ரசிகர் அந்த அணில் குஞ்சுகள் அத்தனை பேருமே வந்து தங்களுடைய அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா எங்க அடுத்த அண்ணி, எங்க அடுத்த சித்தி, இந்த ரேஞ்சுக்கு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நடிகை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தாங்க. அவங்க எங்களுக்கு ஓகே, இந்த மாதிரி இன்னும் 10 அண்ணி கூட கொண்டாங்க, எங்களுக்கு ஓகே, 10 பேர் கூட வந்து கொடுத்து நடத்தலாம், தப்பு இல்லை அப்படின்னு தற்கொலைகள் சொன்னதுனால அவங்களுக்கு வந்து ஓகே, இந்த லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு ஓகே. அப்போ இதே வந்து கட்சியில் இதே நிலை அவங்களுக்கு ஓகே தான். அண்ணனுக்கு அப்புறம் அண்ணி தான் தலைவி. அண்ணன் ஒருவேளை இல்லைன்னா அண்ணி தான் எல்லாமும், இல்லைன்னா அண்ணன் முதல்வர், அண்ணி துணை முதல்வர். இல்லை இவங்களுடைய தற்கொலை உலகம் ஒன்று இருக்குல்ல, அதுல ஆண் முதலமைச்சர், பெண் முதலமைச்சர், ஆண் முதலமைச்சர் அண்ணன், பெண் முதலமைச்சர் அண்ணி, இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவர்கள் பிளான் பண்றது வந்து நமக்கு ஈஸியா வந்து நம்மால வந்து உணர முடியுது. இது அடுத்து இந்த நகர்வு, இவங்களுடைய அரசியல் நகர்வுங்கிறது இப்படித்தான் போகும். நான் திரும்ப சொல்றேன், இது தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நான் எதுவுமே பேசல. இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதை ஒரு இந்த கிரானாலஜிங்கிற அது போல வந்து ஆரம்பத்திலேருந்து இவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதை வந்து ஒரு தொடர்ச்சியாக சொல்கிறேன். அது இன்னைக்கு எந்த நிலைக்கு வந்து நின்று இருக்கு, என்னவா அவங்களுடைய உறவு மாறி இருக்கு, இது எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத தான் இதில் சொல்கிறேன். இப்போ இந்த சங்கீதா வந்து இந்த வீடியோவை பார்க்கிற போது, இந்த புகைப்படங்களை பார்க்கிற போது, ஏற்கனவே இதெல்லாம் பார்த்ததுனால தான் அவங்க கொதிச்சு போய் வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கை லீக் பண்ணுது, வெளியே கசிய விட்டது வந்து விஜய் தான் அப்படிங்கிறது 100% எல்லாருமே வந்து அடிச்சு சொல்றாங்க. காரணம், அந்த மகன் தரப்பு, விஜயுடைய மகன் தரப்பு இதற்கு எங்க அம்மாவுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய அம்மா இந்த வழக்கை, அதாவது இந்த புகாரை வந்து வெளியில கசிய விடலை அப்படின்றாங்க. ஸோ சம்மன் அனுப்பின உடனே இந்த புகார் மனுவை வெளியில் கசிய விட்டது விஜய் தான். இது வந்து தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு ட்ரெய்லராக இருக்கணும். மக்களை எல்லாரையுமே வந்து இந்த கள்ள உறவை நல்ல உறவாக அக்செப்ட் பண்ண வச்சுக்கணும் அப்படிங்கிறவருடைய நோக்கத்தில் தான் வந்து விஜய் அதை செஞ்சாருன்றாங்க. இன்றைய நிகழ்வு, அதாவது இன்னைக்கு விஜயும் அந்த குறிப்பிட்ட நடிகையும் ஏன் வெளியே வந்த பிறகு கூட சொல்ல மாட்டேங்கின்றேன்னா, ஏன்னா இப்போ இது கிரிமினல் மைண்டு எல்லாருக்குமே. இந்த கிரிமினல் தனம் எங்கே போய் நிற்கிறன்னா, எங்களுடைய தனி உரிமையை பாதுகாக்க வேண்டும். ஸோ எங்கள் பெயரையோ புகைப்படத்தையோ வீடியோவையோ பயன்படுத்துகிற போது வந்து அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு போய் நிற்பாங்க. இந்த நொன்னைங்க பண்ணுறது பூரா அயோக்கியத்தனம், பண்ணுறது பூரா கேப் மாதிரித்தனம், பிராடத்தனம், கள்ளத்தனம், கள்ள தொடர்பு எல்லாமே. ஆனால் இவங்க போய் சட்டத்தின் பாதுகாப்பு கேட்பாங்க. எதுக்கு? இந்த கள்ள உறவுக்கு சட்டத்தின் பாதுகாப்பு கேட்கக்கூடிய ஒரு கேவலப்பட்ட பிறவிகள் அப்படிங்கிறதுனால நமக்கு இவங்களை பேச வேண்டிய, இவங்க பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால தான் வந்து இதை திரும்ப சொல்கிறேன். இப்போ இந்த கள்ள உறவை நல்ல உறவாக கிட்டத்தட்ட மாற்றிட்டாங்க. அதை ஏற்றுக்கிற ஒரு 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 கேவலமான ஒரு மட்டமான அந்த ஒரு கூட்டம் ஒன்று இருக்குல்ல, காட்டு மிராண்டி கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய அந்த அவர்கள் தந்த அந்த தைரியத்தின் விளைவு தான் இன்னைக்கு அவர்கள் இப்படி வந்து இறங்கியிருக்காங்க.